சிரிப்பு பத்தி அவளுக்கு செல்ல குட்டி. ஏய், எப்படி சிரிக்கிறா பாரு தங்கம். ஐயோ மாமா, நீங்க வேற. உங்ககிட்ட தான் இப்படி சிரிக்கிறா, என்கிட்ட இப்படி சிரிக்கவே மாட்டா. நான் என்னதான் கொஞ்ச நாளும் வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருப்பா. அப்படியே சிரிச்சாலும் இப்படி சத்தமாலாம் சிரிக்கவே மாட்டா மாமா. நீங்க கூப்பிட வந்தா இவ்வளவு சத்தமா சிரிக்கிறா. ஆமா, இது அப்பா செல்லம்ல, அப்பா கூப்பிட்டதான் சிரிப்பாங்க. இல்ல செல்லம்? அது சரி, பொண்ணுங்களும் அப்பா செல்லம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் பையன் ஆதியாவது அம்மா செல்லமா இருப்பான், அம்மா கூட இருப்பான். அப்பாவை விட அம்மாவை பிடிக்கும்னு சொல்லுவான்னு பார்த்தா அவனும் உங்ககிட்ட தானே மாமா ஒட்டிக்கிறான். நான் கூப்பிட்டா கூட அவன் சிரிக்க மாட்டான், ஊன்னு எதுவும் சொல்ல மாட்டான். ஆனா நீங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா போதும், அப்படியே சத்தம் போட ஆரம்பிச்சிருவான், உங்க பக்கத்துல வரணும்னுவா. அது எப்படிதான் இந்த காலத்து பிள்ளைங்க, பொண்ணுங்களா இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் எல்லாருமே அப்பா செல்லமா இருக்காங்கன்னு தெரியல. அம்மாவங்களை என்ன பாவம் தான் பண்ணோம்? அது அம்மாவங்க நீங்களும் எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை திட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் கிடக்குறீங்க. அப்புறம் எப்படி உங்க மேல பாசம் வரும்? ஆனா அப்பாங்க நாங்க அப்படி இல்லைல்ல. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனாலதான் அப்பாங்களை பிடிக்குது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அம்மாங்க நாங்களும் பிடிச்ச மாதிரி இருப்போம். ஆனா என்ன, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும், குளிக்க வைக்கணும்னா அவங்க என்ன கேட்கவா செய்யறாங்க? அப்ப திட்டி தான் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்பாங்க நீங்களாம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது இல்ல, குளிக்க வைக்கிறது இல்ல. அதனால சும்மா கொஞ்சம் விளையாட்டு காமிச்சு நல்ல பேரை வாங்கிட்டு போயிடுறீங்க. ஆனா நாங்க தான் அவங்களுக்கு நல்லது பண்றோங்கிற பேர்ல அவங்கள திட்டி எல்லாருக்கும் பிடிக்காம போயிடுது. இனிமே இந்த சாப்பாடு கொடுக்கறது, குளிக்க வைக்கிறது, தூங்க வைக்கிற வேலையெல்லாம் அப்பா அவங்க கிட்ட கொடுக்கணும். அப்பதான் எங்க கஷ்டம் என்னங்கிறது தெரியும். அப்ப நாங்களும் பிள்ளைங்கள விளையாட்டு காமிச்சு பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்து நல்ல பேரை வாங்கிக்குவோம்ல. என்னடி அப்பா அவங்கள என்ன நினைச்ச? சாப்பாடு கொடுக்கறது, குளிக்க வைக்கிறது, எதா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்றதுக்கு எங்களுக்கு தெரியும். சரி சரி, அப்ப நாளையில இருந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே நீங்க தான் பண்றீங்க. எப்படி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்றீங்க நானும் பாக்குறேன். பாருடி பாரு. கதிரண்ண, அடடே வா சக்தி, வாமா கையல். கையல் வாடி, என்ன வரோன்னு கூட சொல்லாம வந்திருக்கீங்க. சரி சரி வாங்க, உள்ள வாங்க. அமுதா, நாங்க சும்மா வரல, உங்களுக்கு ஒரே குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம். என்னது குட் நியூஸா? என்னடி? அண்ணா, நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு ஏதோ எங்களால முடிஞ்சது. என்ன சக்தி, பில்டப் எல்லாம் பலமா இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. கதிரண்ண, உங்க வீடு உங்களுக்கே கிடைச்சிருச்சு. என்ன சொல்றீங்க சக்தி? அட ஆமண்ண, உங்க மாமாவும் அத்தையும் உங்களை ஏமாத்தி சொத்து வீடுன்னு எல்லாத்தையும் எழுதி வாங்கி உங்களை வீட்டை விட்டு அனுப்புனாங்கல்ல. அவங்க துபாய் போறதுக்காக உங்க வீடு, சொத்து, நிலம்னு எல்லாத்தையுமே ஒரு புரோக்கர் கிட்ட வித்து பணத்தை ரெடி பண்ணிருக்காங்க. அந்த புரோக்கர் கிட்ட தான் நாங்களும் ஒரு வீடு வாங்கணுங்கிறதுக்காக சொல்லி வச்சிருந்தோம். ஆமாடி அமுதா, நாங்க வீடு விட்டு வந்து வாடகை வீட்டுல தானே இருக்கோம். சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு சக்தி கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன். அதனால அதுக்காக கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு புரோக்கர் கிட்ட ஒரு நல்ல வீடு விலைக்கு வந்தா சொல்லுங்கன்னு சொல்லி வச்சிருந்தோம். அதே புரோக்கர் கிட்ட தான் உங்க மாமா உங்க வீட்டை வித்திருக்காரு. ஆமண்ண, உங்க வீடுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது, உங்க வீடு உங்ககிட்டயே வந்து சேரணுங்கிறதுக்காக தான் பேங்க்ல கூட ஒரு லோனை போட்டு அந்த வீட்டை நாங்களே வாங்கிட்டோம். அப்படியா சக்தி? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த வீடு வேற யார் கையிலயாவது போயிருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அது உங்களுக்கே கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த வீட்டுல உள்ள ஒவ்வொரு செங்கலும் நான் பார்த்து பார்த்து கட்டினது. பரவாயில்ல சக்தி, அதை நீங்களே வாங்கிட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. ஆமா, ஏன்னா எங்களால அந்த வீட்டுல இருக்க முடியலனாலும் நீங்க அங்க இருந்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான். அடிக்கடி அந்த வீட்டுல வந்து நாங்களும் இருந்துக்கலாம்ல. அட என்னடி அமுதா, அடிக்கடி வந்து இருந்துக்கலாம்னு சொல்ற? இதுக்கு மேல அந்த வீட்ல நீங்க தான் இருக்க போறீங்க. ஏய் என்னடி சொல்ற? ஆமா அமுதா, நானும் சக்தியும் சேர்ந்து அந்த வீட்டை வாங்குனதே உங்களுக்காக தான். இதுக்கப்புறம் நீங்க அங்கதான் இருக்க போறீங்க. ஐயோ என்ன சக்தி இதெல்லாம்? எங்களுக்கெல்லாம் வேண்டாம். நீங்க கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வாங்கின வீடு, அதை நீங்களே வச்சுக்கோங்க. அது உங்ககிட்ட இருந்தாலும் எங்க கிட்ட இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். அதுல நீங்க இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஐயோ அண்ணன், அந்த வீட்டை நாங்க வாங்கினதே உங்களுக்காக தான் அண்ணன். ஆமாண்ணே, எங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு வீடு கிடைக்கும். ஆனா உங்க வீடு உங்களுக்கு திரும்ப கிடைக்காதுல்ல, அதனாலதான் உங்களுக்காக அந்த வீட்டை நாங்க வாங்கினோம். கையல் இல்லடி, நீங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வாங்கின வீடு, அதை எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அது எங்க வீடாவே இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் அந்த வீடு உங்க வீடு, நீங்க அதுல சந்தோஷமா இருந்தாலே அது நாங்க இருந்த மாதிரி தான். அமுதா, அதெல்லாம் முடியாது. அந்த வீட்டையே நாங்க உங்களுக்காக தான் வாங்கினோம். இந்தாங்க புடிங்க பத்திரத்தை. இதுக்கு மேல நீங்க உங்க வீட்டுல தான் இருக்கணும். இந்தாங்கண்ணே புடிங்க.
ஐயோ வேண்டாமா கையல். சக்தி இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. இப்போதைக்கு இந்த வீடு உங்ககிட்டயே இருக்கட்டும். நாங்க கொஞ்சம் பணம் சேர்த்ததுக்கு அப்புறமா வேணும்னா உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு இந்த வீட்டை நாங்க வாங்கிக்கிறோம். என்னண்ண பணத்துக்காகவா நான் இதெல்லாம் பண்ணேன்? வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுறேன். உங்களை சொந்த அண்ணனா நினைச்சுதானே இதை பண்ணேன். பணத்தை கொடுத்து எங்களை வேற ஆளுங்களா பார்க்காதீங்கண்ண. தங்கம் என்னடி இது, இவங்க இப்படி சொல்றாங்க? ஏமாமா, நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டா? அது நம்ம வீடுங்கிறதுக்காக தான் அவங்க நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களும் அதை கஷ்டப்பட்டு தான் காசு சேர்த்து வாங்கியிருக்காங்க. நம்ம எல்லாரும் ஏன் ஒண்ணா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது? அட இதை நான் யோசிக்காம விட்டுட்டேனே. ஆமா சக்தி, அமுதா சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் ஏன் ஒண்ணா அந்த வீட்டுல இருக்க கூடாது? அண்ணா எதுக்குண்ணே, அதெல்லாம் பரவாயில்ல. சக்தி இப்பதானே சொன்னேன் என்ன அண்ணனா நினைக்கிறேன்னு. என்ன அண்ணனா நினைக்கிறது உண்மையா இருந்தா இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அந்த வீட்டுல தான் இருக்க போறோம். என்னம்மா கையல், உனக்கு சம்மதம் தானே? அட என்னன்னு இப்படி கேட்டீங்க? எனக்கு டபுள் ஓகே. அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் நம்ம ஒன்னாவே இருக்கலாம். என்ன சக்தியா, ஓகே தானே? எங்க கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? இனி குழந்தைங்களோட காலம்லாம் வரும்போது உங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும் தான். அதுக்கு என் வீட்டுக்கு பக்கத்துல தான் கொஞ்சம் நிலம் இருக்கு. அதுல கூட உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டிக்கலாம். அப்ப ஆளுக்கு தனித்தனியா வீடும் ஆச்சு, நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்த மாதிரியும் ஆச்சு. என்ன சக்தி, சம்மதம் தானே? அண்ணே நீங்க சொன்னா மறுக்க முடியுமா? சம்மதம் தானே, எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம். மாமா, இந்த விஷயத்த அத்தையும் அம்மாச்சியும் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் போய் அவங்க கிட்ட சொல்றேன். கையில் வாடி உள்ள போலாம். சரி அம்மா, வரேன். இட்டி மருமவளே, இட்டி என்னத்த செய்தாலோ கூப்பிட கூப்பிட காது கேட்காம இருப்பா உள்ள. இட்டி வளரு. எத்தே என்னத்தே கூப்பிட்டீங்களா? எத்தே கூப்பிட்டீங்களாவா? எத்தே கூப்பாடு போட்டுக்கிட்டு கிடக்கே மருமவளே வளரே வளருன்னு சொல்லி ஏல விட்டுட்டு கிடக்கே. வந்துட்டு கூப்பிட்டீங்களா கேக்குறா பாரு கேள்வி. ஐயோ சரியத்தே, என்னன்னு சொல்லுங்க. எத்தி ஆடுடி. என்னது ஆடவா? சரி, என் மாமியார் இவ்வளோ ஆசையா கேட்குறீங்க, ஆடிடுவோம். என்னத்த நீங்க தானே ஆடுன்னு சொன்னீங்க, அதனால தானே ஆடுனே. இப்போ என்ன நிறுத்துங்கிறீங்க? அடி கிறுக்கு போய் மவளே, நம்ம ஆடு அந்த தோட்டத்துல மேய்து இல்ல, அத புடிச்சிட்டு வாடின்னு சொல்ல வந்தா. இவ என்னதானே டக்கர பொக்கரன்னு ஆடிக்கிட்டு கிடக்கா. அடிச்சு ஆட்டையா பிடிச்சிட்டு வர சொன்னீவ. நான் கூட என்ன ஆட சொன்னீங்கன்னு நினைச்சல. இவ்வளோ நேரம் கால் வலிக்க ஆடிக்கிட்டு கிடந்தேன். எம்மா தாயா அபிநய கல்லாவதி, நடிச்சு தெரியாம போய் ஆட்டு பிடிச்சிட்டு வா, மழை வர்றாப்புல இருக்கு போ. சரி போறேன். சரி, இந்த கிளவி முன்னாடி ஆடினதுக்கு ரோட்ல போய் ஆடி இருந்தா 5-10 காசாவது கிடைச்சிருக்கும், செலவுக்கு ஆயிருக்கும். சரி, நம்ம திறமையெல்லாம் வீணா போச்சே. ஆச்சி, என்ன உங்க மருமக மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கா? ஏட்டி அபிராமி வாட்டி. அவ மூஞ்சி எனக்கு நேராப்புல இருந்துச்சு, எப்பவுமே கோணிக்கிட்டு தானே கிடக்கும். நீ வாட்டி உட்காரு. அது சரி. ஆமா, இது என்னக்கு கையில மாங்காயா? ஆமாச்சி, மாங்காய் தான். என் வீட்டு மரத்தில் காய்ச்சுது, நிறைய காய்ச்சி தொங்குது. இதெல்லாம் யார் பறிச்சு திங்க அங்கே ஆளாக இருக்கு? நான் ஒருத்தி தானே இருக்கேன். அதான் சரி உங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பமேனு பறிச்சுக்கிட்டு வந்தேன். இந்தாங்க, நல்ல பச்சை மாங்காய் உப்புல போட்டால் நல்லா இருக்கும். குடிச்சு குடு. ஆமா, ஓ மரத்து மாங்காய்னா நல்ல பச்சை மாங்காய் புளிப்பா நல்லா இருக்குமே. நல்ல உப்புல போட்டு திங்க நல்ல ருசியா இருக்கும். ஆமாச்சி, அதான் உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்தேன். சரி. ஆமா, இது என்னச்சி கொஞ்சம் கேடா இருக்காப்புல இருக்கு. ஐயோ கேடெல்லாம் இல்லாச்சி, அது இந்த அண்ணாங்குச்சி இருக்குல்ல, அங்கங்கே கடிச்சு போட்டுருதுங்க. அது இல்லாததா பார்த்து தான் பொறுக்கிட்டு வந்து, அப்பவும் 1-2 அது இருக்கும் போல இருக்கு. அதை தூக்கி போட்டுட்டு மற்றதையெல்லாம் உப்புல போடுங்க. அண்ணா முஞ்ச அது ஒண்ணும் செய்யாது டி. அது கடிச்சு போடுறது நல்ல ருச்சியா தான் இருக்கும்னு சொல்லுவாவோ. சரி, இதெல்லாம் நான் உப்புல போடுறேன். எங்கிட்டி அம்மா கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்ல வாய்க்கு ருச்சியா மாங்காய் இருந்தா நல்லா தான் இருக்கு. அல்லாம என் மருமாவை வைக்கிற கறியெல்லாம் வாயில வைக்கவா முடியுது? அவ வைக்கிற கறியை திங்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த மாங்காயம் தட்டு குடிச்சாலே போதும்னு இருக்கு. அது சரி, இன்னுமா உங்க மருமக கறி வைக்க படிக்கல? ஆமா, நல்லா படிச்சுட்டு கிடைக்கிற போறா. நல்லா நடிக்க மட்டும்தான் செய்வா, அதெல்லாம் எங்கிட்ட படிப்பா. சரி ஆச்சி.
ஆமா, அவ கிடைக்கிற அவளை பத்தி எனக்கு பேசிக்கிட்டு அப்புறம் உன் மகன் அங்க மெட்ராஸுக்கு போனானே, அங்க ஏதோ வேலை விஷயமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்ப வரான், ஊருக்கு எதுவும் வரலையா அதுக்கப்புறம்? ஐயோ இல்லை ஆச்சி, அவன் போய் என்ன இப்போ ஒரு மாதம் தானே இருக்கும், ஒரு வருஷத்துக்கு அங்கே தான் போஸ்டிங்னு சொன்னான். இனி வந்து இப்போதைக்கு இங்கே வருவானா என்னன்னு தெரியல. லீவுக்கு வரோம்னு சொன்னான், ஆனால் காணோம். சரி சரி, வரும்ப வரட்டும். ஆமா, அப்புறம் கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் அவனுக்கும் இங்க இருக்க ஒரு சங்கடமா தான் இருக்கும். நல்ல நேரம் பார்த்து தான் அங்க வேலைக்குன்னு அனுப்புனாவோ, கொஞ்சம் அதையெல்லாம் மறந்துருப்பான்ல. ஆமாச்சி, அதுதான், அதை நினச்சி தான் எனக்குமே வருத்தம். கல்யாணம் வேற நின்று போச்சு. இனி இங்கேயே இருந்தால் ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்துவாங்களோன்னு நினச்சேன். அந்த கடவுளாக பார்த்து தான் அவனை அங்கே வேலைக்குன்னு அனுப்பிட்டாரு. இனி ஒரு வருஷம் கழிச்சு அவன் இங்கே வர்றதுக்குள்ளே இந்த ஊரில் உள்ளவங்களும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க பார்த்தீங்களா? ஆமாச்சி ஆமா, அது மட்டும் இல்ல, ஒரு வருஷம் கழிச்சு அவன் வர்றதுக்குள்ள இங்க அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து எல்லாம் முடிவு பண்ணி வச்சுடு. அவன் வந்தது கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுட்டா அப்புறம் இந்த ஊர் வாழ அரைச்சுப்படலாம் பாத்தியா? ஆமாச்சி, அவன் வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு கிடக்கான். இருந்தாலும் அப்படியே விட்டுற முடியாது. இப்போத்துலேருந்தே நல்லதாக ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பித்தாதான் அவன் வர்றதுக்குள்ளே பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் சரி பண்ணி வைக்க முடியும். நானும் தெரிஞ்சவங்க கிட்டேன்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லி தான் வச்சுருக்கேன். பொண்ணு தான் ஒன்றும் சரியாக அமைய மாட்டேங்குதாச்சி. உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள். அத என்ன டீனி, ஓ மவனுக்கா பொண்ணு கிடைக்காது, நல்ல ராசா கணக்கா இருக்கான், இதுல போலீஸ் வேற, அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாவோ? நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் சொல்லி வைக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனுக்கு நல்ல அருமையான பொண்ணா தான் கிடைக்கும். ஐயோ ஆச்சி, உங்கள் வாய் முகூர்த்தம் பழிச்சு அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக கிடைச்சிட்டா போதுமே. அதெல்லாம் கிடைக்கும் டீ, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஐயோ என்னங்க, நீங்கள் நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்ததும் உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நான் பயந்தேன். ஆனால் நீங்கள் நெஞ்சு பிடிச்சி விழுந்ததை பார்த்து ஐஸ்வர்யாக்கு இப்படி ஆகும்னு நினைக்கலங்க. அப்பா அப்பான்னு அழுதுகிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாளேங்க. ஐயோ என்னங்க, ஏற்கனவே தலையில் அடிபட்டவ, என்னாச்சுன்னு தெரியலையேங்க. ஐயோ என்ன ஜானகி, பணமெல்லாம் போயிருச்சுங்கிற அதிர்ச்சியில எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அதை பார்த்து ஐஸ்வர்யாக்கு இப்படி ஆகும்னு நினைக்கலையே. டாக்டர், எங்க பொண்ணுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? அவ கண்ணு முழிச்சிட்டாளா? ஆமா, அது உங்க பொண்ணோட நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. ஐயோ என்ன டாக்டர் அம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, அப்புறம் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி தலையில ஏதாவது அடிபட்டிருக்கா? ஐயோ ஆமாங்க டாக்டர் அம்மா, தலையில் அடிபட்டு ஒரு மாதம் கூட ஆகலை, பழசையெல்லாம் மறந்துட்டா. இப்போதான் கொஞ்சம் குணமாகி வரான்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சுங்கம்மா. என்னம்மா சொல்றீங்க? தலையில் அடிபட்டு பழசையெல்லாம் மறந்துட்டாங்கன்னா அப்போ ரொம்ப மேஜரான இன்ஜுரியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட பேஷண்ட்டை எவ்வளோ கவனமாக பார்த்துக்கணும். இப்படி அதிர்ச்சியான விஷயங்கள் எதையுமே சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் காமிச்சிங்க? அங்கே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லலையா? ஐயோ சொன்னாங்கம்மா, ஆனால் அவங்க அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு, அதனால அவ ரொம்ப பயந்து போய் மயங்கி விழுந்துட்டா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க, அவ எப்படி இருக்கா? என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் சொல்ல போகிற விஷயத்த ஒரு தாயாக உங்களால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு தெரியலை. இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. அவங்களுக்கு ஏற்கனவே தலையில் அடிபட்டதில் மூளையில் உள்ள நரம்பெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குமா, அது இன்னுமே சரியாகலை. இந்த மாதிரி நேரத்தில் அதிர்ச்சியான விஷயத்த அவங்க கேட்டதும் அவங்க பிரெயின் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அதனால் அவங்க மூளை வளர்ச்சி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குமா. என்ன டாக்டர் அம்மா சொல்கிறீங்க? அப்படின்னா? ஆமாம்மா, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இப்போ இங்கே என்ன நடக்குது, நீங்கள் யார், இதெல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. ஐயோ என்ன டாக்டர் அம்மா சொல்கிறீங்க? எங்கள் பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சா? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? எங்கள் தலையில் கல்லை தூக்கி போடுறீங்களே. இங்கே பாருங்கம்மா, நான் சொல்கிறது உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த நிலமையில அவங்களுக்கு மருந்து மாத்திரையை விட தேவையானது அவங்க மனசுக்கு ஒரு ஆறுதல் தான். அப்புறம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி அதிர்ச்சியில் மனநலம் பாதிக்கப்படுறவங்க எப்போ வேணும்னாலும் ரிக்கவர் ஆகலாம். அதாவது அது நம்ம கையில் தான் இருக்குது. அவங்கள எந்த அளவுக்கு நம்ம ஆறுதலாக அமைதியாக பார்த்துக்கிறோம், அவங்க மனசை எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அவங்க ரிக்கவர் ஆயிடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், கெட்டதுலேயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி அவங்க குணமாகறதுக்கான வழியை கடவுள் அவங்ககிட்டயே கொடுத்துருக்காரு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம்மா, அவங்க கர்ப்பமாக இருக்காங்க.
தாய்மைங்கிறது உணர்ச்சி சம்பந்தமான விஷயம். அவங்க வயிற்றுல உள்ள குழந்தை வளர வளர அவங்களுக்கு அந்த உணர்ச்சியெல்லாம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தையோட மூமெண்ட்ஸ்ல கூட அவங்களுக்கு மனசு ஒரு அமைதிப்பட்டு திரும்பவும் பழைய நினைவுகளெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா. ஆமா, அவங்களுடைய வீட்டுக்காரர் எங்க? இப்போ அவங்களுக்கு தேவையானது அவங்க புருஷனோட அரவணைப்பும் அன்பும் தான். அது இருந்துச்சுன்னா சீக்கிரமா அவங்க குணமாயிடுவாங்க. அவரை உடனே வந்து அவங்கள பார்க்க சொல்லுங்க. என்னங்க? சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீயாரு தப்பி வந்த சிப்பி முத்தே உன்னை பெற்ற தாயாரு சொல்லிக் கொள்ள வாயும் இல்லை அள்ளிக் கொள்ள தாயும் இல்லை